முடிவுக்கு வருகிறதா பாக்கியலட்சுமி சீரியல்? விஜய் டிவியில் வெகு விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வருகிறது என்றால் கடைசி கட்டத்தை நெருங்கி வருகிறது. அதன்படிதான் கோபி ராதிகா காரில் போய் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது கோபி ராதிகாவிடம் உன்னை புரிந்து நான் தனியாக இருப்பது ரொம்பவே கடினமானது, எப்படி இருக்கப் போகிறேன் என்று கூட தெரியவில்லை என்று புலம்புகிறார். அதுக்கு ராதிகா எல்லாமே சரியாகிவிடும், இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி வீட்டிற்கு போகிறார். உங்களை ஒரு சந்தோஷமான இடத்தில் தான் விட்டிருக்கிறேன் என்றும் நான் நம்புகிறேன் என்பதையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஈஸ்வரின் பயத்தை புரிந்து கொண்ட ராதிகா, நீங்கள் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம், நான் நிரந்தரமாக கோபியை விட்டு பிரிவதற்கு விவாகரத்து கிடைத்து விட்டது, அதனால் உங்க பையனை உங்களிடமே ஒப்படைத்து விடுகிறேன் என்று இதுவரை நான் செய்தது ஏதாவது உங்களை மனசை கஷ்டப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்பதையும் அவர் கூறி அழுது கொண்டிருக்கிறார். உடனே ஈஸ்வரியும் எல்லா தவறும் என் மீதுதான் இருக்கிறது, ஆனாலும் திடீரென்று பாக்கியாவையும் குடும்பத்தையும் விட்டுட்டு கோபி உன்னை கல்யாணம் பண்ணதால் எனக்கு கோபம் அதிகமாகிவிட்டது, அந்த கோபத்தை எப்படி காட்டுவது என்று தெரியாமல் தான் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டேன், அதனால் நீ என்னை மன்னித்து விடு என்று ராதிகாவும் மன்னிப்புகிறார். கோபி ராதிகா பிரிவதற்கு முக்கியமான காரணமே ஈஸ்வரி தான். ஆனால் தற்போது ராதிகாவும் ஈஸ்வரி மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கோபி அழுது கொண்டு ரூமுக்கு செல்கிறார். ஐயோ, இப்படி நடந்து விட்டதே, ராதிகா இப்படி அழுகிறாரே என்றுதான் அழைத்து கொண்டிருக்கிறார். ஒரு ரூமில் சென்று பாக்கியா இதையெல்லாம் பார்த்துவிட்டு, சரி விடுங்கள், போனது போய்விட்டது, வாருங்கள் சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்று அவர்கள் வேலையை அவர்கள் செய்கிறார்கள். தற்போது ராதிகா இல்லை என்று தெரிஞ்சதும் பாக்கியாவுடன் தஞ்சம் அடைய போகிறார் கோபி. கண்டிப்பாக கோபி பாக்கியாவுடன் சேர்ந்தால் இந்த கதைக்கு முடிவு வரப்போகிறது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.